हरिः ओं श्रीगुरुभ्यो नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भं शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर मां पाहि। हर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर मां पाहि. எல்லோருக்கும் நமஸ்காரம், சுப்பிரபாதம். தர்மத்தை எப்படியெல்லாம் ரட்சணை பண்ணணுங்கிற ஒரு சிந்தனையில் நமக்கு மட்டும்தான் தர்மத்தை ரட்சிக்கணுங்கிற கடமைங்கிறது, அந்த கடமை எப்படின்னா மற்றவாளுக்கு கிடையாதுங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கக்கூடாது. பெரும்பாலும் மெஜாரிட்டி ஆஃப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா வர்ணாசிரமங்கிறது 4 வர்ணத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட, நமக்கு எடுத்து உரைக்கப்பட்ட தர்மமே அர்த்தத்தை தார்மீக ரீதியாக சம்பாதித்து தார்மீக ரீதியாக வாழ்ந்து தார்மீக ரீதியாக அந்த சொச்ச அர்த்தத்தை உச்சித காலத்தில் உன்னத ரீதியில் தர்மத்துக்கே நேரத்தையும் சிந்தனையும் அந்த அர்த்தத்தையும் நம்ம செலவு பண்ணணும். இது நதிக்கு போகிறோம், ஜலம் ஓடுறது, ஓடிண்டே இருக்கு. இன்னி காலத்தை பற்றி நம்ம ஒப்பிட்டு பார்த்தா அதை தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். தர்மங்கிறது என்னன்னு தெரியாமல் நம்ம எல்லாருமே அது மாயாங்கிற ஒரு பெயரில் நம்ம எதுக்கெடுத்தாலும் மாய காரணம், கலியுகம் காரணங்கிறத சொல்லுறதும் ஒரு விதத்தில் அதர்மமாகவே தான் எனக்கு தோன்றுறது. ஆனால் எல்லோரும் அதை தான் மூழ்கி இருக்கோம். கும்பலோடு கோவிந்தா கூட்டத்தில் நடுவில் மாட்டின்டா என்ன பண்ணுறது? சிந்தனையாவது நம்ம எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நதிக்கு போய் ஸ்நானம் பண்ணுறோம், சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணுறோம், எல்லாருமே பண்ணுறான். ஜலம் குறையறதில்ல. அதே நதி ஜலத்தை தான் சமையலுக்கு, சாப்பாட்டுக்கு, அதே ஆடு மாடு குதிரை யானை கஜேந்திர மோட்சத்தில் வரா மாதிரி குளிக்கிறதுக்கு, துணியை துவைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே உபயம் ஆறுது. மறுநாள் அதே காரியம்தான். நதியில் ஜலம் ஜீவ நதின்னு சொல்கிற நதிகளில் ஜலம் குறையதில்லை, சமுதிரத்தில் குறையல. தர்மமும் அப்படி தான். தர்மத்திலே மூழ்கியிருந்து தர்ம சிந்தனையே இருந்தாக்க தர்மம் அப்படியே ரட்சிச்சுருக்கோம், வளர்ந்துட்டுருக்கோம். இப்போ தான் மண்ணை எடுத்துடுவோமே, நதியில் தண்ணியே இல்லையே, அதுதான் தர்மத்துக்கும் காரணம். செய்யக்கூடாதே செய்யணும் திருப்பாவையில் பாடுறோம். பாலுண்ணும் எல்லாமே அதுதான் தெரிஞ்சு செய்கிறோமே. தெரிஞ்சு செய்கிறோமேங்கிறதாவது தெரிஞ்சிருக்கா? இப்படியெல்லாம் குதர்க்கமாக யோசிக்கக்கூடாது. தனிமையில் யோசித்து இதுக்கு நிவாரணம் என்ன? ஒரே ஒரு நிவாரணம். எந்த அளவுக்கு இந்த கலியுகத்தில் வேகமாக போகிற உலகத்தில் எந்த நகரமோ எந்த நரகமோ எங்கே இருக்கோமோ நம்ம ஒவ்வொருவரும் அதை கடைப்பிடிக்க ரொம்ப பிரயத்னப்படணும். முடியாதுன்னு தள்ளி விட்டுறோம்ல. நான் தள்ளி விட்டுறோங்கிறது எல்லாருமே தான் சொல்கிறதா நினச்சிக்க வேண்டாம். நல்ல புண்ணியவான்கள் நிறையா பேர் இருக்கா, நம்ம குரூப்லேயும் இருக்கா. ஆனால் பொதுவாக பார்த்தா, ஒட்டுமொத்தமாக பார்த்தா சிரமம் தான். கடைப்பிடிக்கிறதும் சிரமம்,
கடைப்பிடிக்கலன்னு நினச்சி வருத்தப்படுது, அதோட சிரமம். பிரயோஜனம் என்ன? கண்ணீர் விட்டால் பகவானாவது கருணையா? இப்படி ஒருத்தர் எங்கேயோ நினச்ச பரிதாபப்பட்டு என்ன பிரயோஜனம்? பశ్చాத்தாபப்படுறதுங்கிறது தான். சரி, நான் எல்லாத்துமே பశ్చాத்தாபப்படுறேன்னு வாயளவில் சொல்லிவிட்டு நடக்கிறது நாராயண் செய்யலாம் அதையும் சொல்லிவிட்டு நம்ம மாட்டுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தால் பிரயோஜனம் எதுலேயும் கிடையாது. அந்த ரீதியில் நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஜலம், அக்னி. தர்மத்துக்கு இது ரெண்டும். பிருத்வி கண்டிப்பாக அதுதான் ஆதாரம். பிராணன வாயு இருக்கவே இருக்கு. நட்சத்திர மண்டலம், தேவ மண்டலம். அதனால் பஞ்சபூதங்களே தான் நம்ம சரீரம். அதுதான் நம்ம தர்மத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான பொருட்கள். எத்தனைக்கு எத்தனை அதோடு நம்ம ஒத்துண்டு வாழறோமோ. காலை அலம்புறதுனா என்ன தெரியுதில்ல. வாசலில் தண்ணி தெளிக்கணுமே, யார் விடுவா? வழிக்கு விழுந்துருவோம். அப்புறம் தான் நீ கோலம் போடுறது பெரியவா சொல்கிற மாதிரி போடுற வாளுக்கு புண்ணியம் சேரும். அதை வேலைக்காரியா, செக்யூரிட்டியா, வாட்ச்மேனா தெரியாது. வாட்ச் டாகு பகவான் சிசிடிவி உள்ளே இருக்கார். இந்த கோலம் போடுறது, தண்ணி தெளிக்கிறது, காலை அலுமிக்கிறது இதெல்லாமே நடக்காத காயும்போது குடிமடிங்கிறது கிடையவே கிடையாது. அதுதான் பரவாயில்ல. படுக்கையை சுருட்டி வைத்து படுத்த இடத்த தண்ணி தெளித்து முழுகிறதுங்கிறது இனிமேல் கூகுள் சர்ச்சில் போட்டால் வாட் இஸ் தட்டு தான் பதில் கேட்க போகிறான். படுக்கையே மடிக்கிறது இல்லையே. சரி, இதுக்கும் தர்மத்துக்கும் என்ன? நம்மளாவது எழுந்துன்றதுக்கு அப்புறம் கட்டில் இருக்க வீட்டில் அந்த கட்டில் மெத்த மேலே ராத்திரி முட்டம் உட்காராமல் படுக்காமல் இருக்கலாம். அப்படியே படுக்கணுன்னாக்க அப்பயாவது ஒரு சேர்லையோ கீழே உட்கார முடியாதவா, இல்லை கீழே இருக்கிறவா ஒரு கட்டில் ஒரு பெஞ்சிலையோ இல்லை ஒரு பாய் விரிச்சுண்டு பழகலாம். 5% 5% நம்ம அதில் ஒரு சிந்தனை வளர்த்துட்டோம் இல்லையா? காக்கைக்கு சாதம் போடுறது எந்த காலம்? இந்த காலம்னு சொல்லும்போது திடீர்னு தர்மங்கிறது திரிகாலம். திரிகாலம்னாக்க நம்மலாம் சாப்பிட்றது கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். திரிகாலங்கிறதாக்க அப்படி கிடையவே கிடையாது. அப்போ திரிகாலம்னாக்க உண்மையான அர்த்தம் புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான். அதோட அர்த்தம் கடந்த காலம், நிகழ்காலம், வரும் காலம், பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் எல்லா யுகத்துலேயும். தர்மத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம் அதை பற்றி என்னென்ன தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணினமோ பண்ணல நினைவில் இருக்காது, போயிடும். எஸ்டர்டே இஸ் டோட்டலி டு பி ஃபர்காட்டன். அதை நினைத்து வருத்தப்படக்கூடாது. நிகழ்காலம் செய்யணும்னு நினைக்கிறோம், செய்கிறோமா இல்லையா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி. வருங்காலம் என்ன நடக்கும்னு யாருக்கே தெரியாது. அப்புறம் தான் நான் தர்மத்தை பண்ணுவேனாங்கிறது. ஆனால் இந்த தர்மம் செய்வது கடந்த காலத்தில் செய்திருந்தாலும் நிகழ்காலத்தில் செய்திருந்தாலும் செய்ய போகிறதா இருந்தாலும் வருங்காலத்துக்கும் அதை ரட்சிக்கும். யாரை? சமுதாயத்தை, லோகத்தை, 7 தலைமுறை நம்மளோட ஒவ்வொரு குடும்பத்தோட வம்சத்தை ரட்சிக்கும். பண்ணாட்டா பதில் நீங்கள் தான் தேடணும். தர்மமே எது பண்ணணும் தான் சொல்லுமே தவிர எது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. சத்தியம் வத அவ்வளோதான். போய் பேசாதேன்னு அது சொல்லலை. நீ சத்தியம் பேசட்டா அது என்ன பண்ணுமோ அது ஒரு காலத்தை உனக்கு காமிச்சு கொடுக்கும். அதிலே சேர்த்து சொல்லிட்டு தர்மம் சர, தர்மத்தை கடைப்பிடி.
ஆப்போசிட்டு வாட் வில் ஹேப்பன் அவாவா அனுபவம் சொல்லியிருக்கா என்னென்ன நடக்கக்கூடும்னு. அது வேறு செக்ஷன், எக்ஸ்பிளனேட்ரி நோட்ஸ் ஃபார் தர்மசாஸ்திரம். இப்போ எங்கேயோ போயின்ட்டுருக்கோம். இன்றைக்காவது நம்ம கோவிலுக்கு போனால் ஏகாதசியாக இருந்தால் பசுமாடு பார்த்தா அகத்திக்கீரை விற்றா என் கையில் பணம் இருந்தால் இன்க்ளூடிங் ஜிபே மனசு வந்தால் அத்திக்கீரை வாங்கி பசுமாடுக்கு போடுறோம். தர்மம் தான். எவ்வளவு இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். சாதாரணமாக மெட்ரோ சிட்டிஸில் பசுமாடு இருக்க அது இருக்கிற பக்கம் நம்ம போக மாட்டோம். இல்லை போகும்போது எஸ்யூவி காரில் போவோம், இறங்க முடியாது. அப்போ எதுவும் கிடைக்காது. அகத்திக்கீரை தான் போடணுன்னு கிடையாத. கோ சம்ரக்ஷணைங்கிறது தான் அப்புறம் இருக்கட்டும். வீட்டில் காய்கறி நறுக்கிறோம், காய்கறி வாங்குகிறோம், பச்சையான காய்கறி, பச்சையான வேர்க்கடலை, எது வேணாலும் பசுமாடு கொடுக்கலாமே. அத்திக்கீரை போடுறது ஒரு புதிய விஷயம். அப்போ பசுமாடுக்கு ஏதாவது தீவனம், ஏதாவது ஆகாரம் நம்ம கையால் கூட, வாழைப்பழம் எதுவாக இருந்தாலும் அந்த சிந்தனையை நம்ம எத்தனை பேருக்கு உருவாக்கி இருக்கோம். அதை குழந்தைகளுக்கு எடுத்து சொல்கிறோமா? எங்கேயாவது ஒரு பொங்கலுக்கோ மாட்டுப்பொங்கலுக்கோ ஒரு ஹாலிடேக்கோ ஒரு கிராமத்துக்கோ போகும்போதோ இதெல்லாம் ஒரு தர்ம காரியம்பான்னு சொல்லித்தரோமா? இப்போ சொல்லித்தந்து என்ன பிரயோஜனம்? சொல்ல முடியாது. இன்றைக்கி இங்கே இருக்கிற வெளிநாடு போகிற மாதிரி நாளைக்கு வெளிநாடு போகிறவா அக்ரஹாரங்கிற ஒரு இடத்துக்கோ இல்லை சிட்டி எல்லாமே அக்ரஹாரமாக மாறும். அந்த சின்ன சின்ன தர்ம சிந்தனையை நான் பசுமாட்டுக்கு மாத்திரம் சொல்ல, பட்டியலை பார்த்தா சாகரத்துக்கு மேலே கூட போகிறது. குப்பைக்கு குட்பைன்னு சொல்லிட்டு எல்லோருமே பிளாஸ்டிக் கவரில் போட்ட பொருளை தான் வாங்குகிற ஒரு எந்த காலத்தின் கோளாறோ தெரியல. நேராக ஒரு கடைக்கு போயிட்டு திறந்துருந்தால் அதை பார்த்து வாங்கிறது கூட நமக்கு பொறுமை இருக்கிறது இல்லை. அத்தனை பிளாஸ்டிக் கவரையும் ட்ரெயினில் ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், வீட்டில் ஆகட்டும், பிக் பாஸ்கெட்டில் வரட்டும், அமேசான்லேன்னு வரட்டும், சூப்பர் மார்க்கெட்டுன்னு வரட்டும், என்ன நம்ம பண்ணுறோம்? அப்போ இந்த மாதிரி பொருள் இல்லாமல் கடைகள் கிடைக்கிறது. அதையாவது நம்ம ஒரு ஆதரவு. ஒன்றில் ஒரு காய்கறிக்கே ஒரு வண்டிக்காரன்ட்ட வாங்கி நியூஸ் பேப்பரில் சுற்றிட்டு வரலாம். இதெல்லாமே தர்மத்தை நம்ம ரட்சிக்கிறதுக்கு பெரிய ஆதரவு, பெரிய சாதனை. எல்லாமே ஒருத்தர் கடைப்பிடிக்கிறா, அதாவது என்ன தெரிஞ்சுனவா, நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு தான் முடியும், உங்களுக்கு வேறு வேலை இல்லை, இதையே நினச்சின்னு எங்கேயாவது போவேல ஏதாவது பண்ணுவேல, அதை எல்லோரும் பண்ணுன்னு எதிர்பார்ப்பதற்கு நான் எதிர்பார்க்கலை. நான் பண்ணுறேன்னு நான் பரியும் சாத்திக்கலை, என்னால் எப்போதும் பண்ண முடியுங்கிறதும் கிடையாது. ஆனால் எல்லோரும் ஏதோ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் கூட்டு பிரார்த்தனை மாதிரி தர்மத்துக்கும் ஒரு கை கொடுத்து விளக்கேற்றுறது, குனிந்து கோலம் போடுறது, குனிந்து பரமாறுது, இதெல்லாம் எங்கே தடை? மனசில் தான் தடை. அந்த மனசில் தடையை நீக்கிறதுக்கு என்ன வழி? மனசே தான் காரணம். இந்த மனசு நம்மளை படுத்துகிற பாடு அவ மனசுக்கு தான் தெரியும். அப்படி மனம் போல் மாங்கல்யம், மனம் போல் மார்க்கம்னு இருந்துகிட்டே இருந்தால் போகிற மார்க்கத்தை நாம் சிந்தித்து பார்க்கணும். ஊரை விட்டு ஊர் போகிற மார்க்கத்தை பற்றி இங்கே பேசவில்லை. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். நம்ம போக வேண்டிய மார்க்கமே தனி மார்க்கம். அந்த மார்க்கத்தை பற்றி
தினம் ஒரு 5 நிமிஷம் நினைத்து பார்த்தால் தர்மத்துக்கு ஆதரவு கொடுப்போம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.